விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே. ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி. உந்தன் நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நினைக்காமல் விழி மூடடி. எந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன். என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். சிறு பிள்ளை என எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றது. ஆர்த்தி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? ஜனனி இரு ஜனனி, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம பேசாத. இதுக்கு மேல என்ன ஏதுன்னு என்னத்த தெரியணும்? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன மாமா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் வர சொன்னீங்களா அவள? மேம், இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சிஓ சார் தான் வர சொன்னார். அதுக்கு தான் நான் வந்தேன். சிஓ சார் வர சொன்னாரா? எங்கள் அப்பா இதுக்கு உன்னை வர சொன்னாரு? மேம், எனக்கு எதுவும் தெரியாது. சார் வர சொன்னார், அதுக்கு தான் நான் வந்தேன். நான் அப்பயும் சொன்னேன், சார் நான் வீட்டுக்கெலாம் வரல, நான் வேணா என்னோட ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே வேணா வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். இல்லைம்மா நீ வீட்டுக்கு வா, இது ஆஃபீஸ், கொஞ்சம் ஆஃபீஸ் மேட்ருன்னு சொல்லி வீட்டுக்கு வர சொன்னார். அதனால தான் நான் வந்தேன். வந்தா நேரா அவரை பார்த்து போக தெரியாதா? என்ன நடந்துட்டு இருக்கீங்க மாமா? என்ன ஏய் நிறுத்து. இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? அதான் அந்த பொண்ணு சொல்லுதுல்ல, உங்க அப்பா தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி. உங்க பாரு, சீரியஸா சொல்றேன், வெண்பா இங்க வந்தது எனக்கு தெரியாது. நான் இந்த சைடு பார்த்துட்டு வந்தேன், அவங்க அந்த சைடு பார்த்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் யதார்த்தமா மோதிக்கிட்டு அவங்க கீழே விழுக்க போனாங்க, நான் பிடிச்சேன், அவ்வளவுதான். அது எப்படி மாமா கரெக்ட்டா உனக்கு மட்டும் டைமிங் அமையுமா? மா என்னம்மா இப்ப பிரச்சனை அவளுக்கு? இருப்பா இரு, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பேசுறேன். ஜனனி ஜனனி இங்க பாரு, அவன் தான் சொல்றான்ல, தெரியாம தான் பண்ணானு, ஹெல்ப் தான் பண்ணிருக்கான். நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? நீ போ, நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. எப்படி தெரியாம இது நடக்கும்? நீங்க உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு என்ன தெரியாதா? என்னமோ பண்ணுங்க, உன்னை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னைக்கு எங்க அப்பா எங்க வீட்டுக்கு வர வைக்கணும், நான் அவரை போய் வச்சுக்கிறேன். ஜனனி சப்பா, எதுக்கு கோவப்படணும்னே இந்த பொண்ணுக்கு விவசாயம் இல்லாம போயிருச்சு. என்ன கார்த்தி நீ? மா அவதான் இதை பைத்திய மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கான்னு நீ அவ கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? உங்களெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னமோ பண்ணுங்க. கார்த்தி கோவப்படாத, அம்மாக்கு தெரியும். என்ன சரிவா சாப்பிட. ஆமா, இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சது. சாரி மேம், நான் வேணும்னு பண்ணல. ஏமா எதுக்கு சாரி கேக்குற? எங்களுக்கு புரியும், அவளுக்கு அது புரியாது, அவ்வளவுதான். சரிந்தா, உனக்கு தான் காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிமா. ஐயோ, நான் தான் எதுவும் வேணான்னு சொன்னேன்ல, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, எனக்கு வேணாம். நான் சாரை பார்க்க தான் வந்தேன். சார் ரூம் எங்கே இருக்குன்னு தான் நான் தேடிட்டு இருந்தேன். இங்கே 2 ரூம் இருந்துச்சு, அது எந்த ரூமுக்குள்ளே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது தான் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, நான் தான் மறந்துட்டு சொல்லிட்டேன், 2 ரூம் இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். சரி, அந்த சைடு இருக்க ரூம் இருக்குல்ல, இப்படியே போய் லெஃப்ட் எடுத்தினா அந்த ரூம். சரிங்க மேம். கார்த்தி நீ வா, அம்மா எக் பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு டின்னர் முடிவா. கொஞ்ச நேரம் கழிச்சு வரமா போ. என்ன பிள்ளைங்களோ. சரிம்மா நீ பார்த்து போ. சரிங்க மேம், நான் வரேன். இல்ல, எதுக்கு இங்க வந்த? அதான் அப்போதே சொன்னேன்ல, சிஓ சார் வர சொல்லியிருந்தாரு, அதுக்கு தான் வந்தேன்னு. நான் அப்பவும் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் தான் கேட்காம வீடு வரைக்கும் வர சொன்னார். எனக்கு தெரியும் இங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நடக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுல்ல, நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, அப்படித்தானே? ஏய் நில்லு, என்னமோ நானே உன்னை புடிச்சு வச்சு உன் கையை அப்படியே மடக்கினாப்பா உன்னை பார்த்துட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ விழுந்த, நான் பிடிக்கலன்னா அப்படியே குப்பரை கடிச்சு கீழே விழுந்திருப்ப. ஏதோ பாவம் பார்த்து நான் பிடிச்சா என்னடி? முதல்ல டீ போட்டு கூப்பிட்றதுன்னு எடுத்துங்க. எந்த உரிமையில கூப்பிடுறீங்க? நான் அப்படிதான் கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டிங்கிற உரிமையில கூப்பிடுறேன்னு வச்சுக்கோ. யார் யாருக்கு பொண்டாட்டி? தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. என்ன, நான் எதுக்கு வந்து நான் அந்த வேலையை பார்த்துட்டு போகிறேன். போ, நானும் உனக்கு பிடிச்சி வச்சுட்டு போக வேணான்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு நீ யாருன்னே தெரியாம உன்னையும் என்னையும் என் அம்மா ஒன்னா பார்த்துட்டாங்க. நாளைக்கு நீ தான் என் பொண்டாட்டின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர நாளும் சீக்கிரமா நடக்கும். அதை நான் நடத்தி காட்டுவேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. உங்களுக்கு பொண்டாட்டி உங்கள் அத்தை பொண்ணு ஜனனி மட்டும்தான். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. என்ன தேவையில்லாத மனக்கோட்டை கட்டாதீங்க. அதையும் பார்ப்போம். என்ன போ. இப்போ நீ எந்த உரிமையில இந்த வீட்டுக்குள்ள
வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, என் மாமா வர சொல்லி தான் நீ வந்தங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தனியாக வந்த நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வர வேண்டிய நாளும் இருக்கு வெண்பா. நான் எவ்வளோ நாளைக்கு தான் உன் மனசுல இருக்க காதலை நீ மறைக்கிறேன் நான் பார்க்குறேன். மனசுக்குள்ள காதலும் இல்லை கத்திரிக்காவும் இல்லை. அதையும் பார்ப்போம். வரட்டு மடி பொண்டாட்டி. எஸ்கூஸ் மீ, போங்க. என்ன இது வரைக்கும் ஆஃபீஸில் இப்போங்க வீட்டுக்கே வந்துட்ட போல. நான் உன்னை பாவம் பார்த்தேன்டி, ஆனால் நீ என் பல்ல பிடுங்க பார்க்குற பத்தியா? இனியும் நான் தாமதிக்கவே மாட்டேன். என்ன, என் மாமாவுக்கும் எனக்கும் கூடி சீக்கிரத்துலேயே கல்யாணம் நடக்கும். பண்ணிக்கோங்க மேம். நான் என்ன வேணான்னு சொன்னேன்னா, இங்கே பாருங்க, நான் லவ் பண்ணதான் இல்லைன்னு சொல்லலை, ஓகேவா? ஆனால் என்னைக்கு அவர் உங்களுக்கு சொந்தமாக போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சதோ அன்றைக்கே என் மனசில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு பிரச்சனை இல்லடி, ஆனால் என் மாமாவுக்கு பிரச்சனைடி. வெண்பா 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 வெண்பா, அப்படி உங்ககிட்ட என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நினச்சதை கண்டிப்பாக நான் நடத்துவேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு என் மாமாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருடி. சந்தோஷமாக பண்ணிக்கோங்க மேம். ஏன் இன்னும் இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பலையா? நீங்க எங்கேயே வச்சிருக்கீங்க? அதுவா அபி டாக்டர்? சஹானாவோட அம்மா இருக்காங்களா, சஹானாவோட அம்மா, அவங்க கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு சஹானா இங்க தான் ஸ்டே பண்ண போறாங்க. ஓ சரி, ஓகே. சரி, அந்த பொண்ணு ஏன் கூட தூங்கட்டுமே. பொண்ணு இல்லை அதான். ஏன் இவ்வளோ நாளா அவங்க கூட தானே தூங்குறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தூங்கட்டுமே? என்னது? இல்ல, இவ்வளோ நாளா அவங்க அம்மா கூட தான் அந்த பொண்ணு தூங்கியிருக்கோம். அதாவது நீங்களும் ஒரு அம்மா மாதிரி தானே. இப்ப சஹானா கூட்டிட்டு போய் உங்க கூட படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்றீங்களா, அந்த அர்த்தத்துல சொன்னேன். அதனால சஹானா இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தூங்கட்டும், நான் தூங்க வச்சுக்கிறேன். அப்பா இன்னைக்கு ஒரு நாள் அது நான் உங்க கூட தூங்குறப்பா, வாங்கப்பா. இதுதான் அப்பா பேசிட்டு இருக்கேன், இரு. இல்ல அதுக்காக இல்ல, அவ பொண்ணு. அது அது எப்படி? இல்ல வேண்டாம், நான் நான் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன். நான் தனியா தானே ரூம்குள்ள தூங்குறேன், அவ என் கூட வந்து தூங்கட்டும். இங்க வாமா, நம்ம போய் நம்ம தூங்கலாம். இல்ல ஆண்டி, நான் உங்க கூட தூங்க மாட்டேன் ஆண்டி. நான் உங்க கூட தூங்கவே மாட்டேன் ஆண்டி. உங்க கூட தூங்குனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டி. அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் உதயா அப்பா கூட தூங்கிக்கிறேன் ஆண்டி. பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டோம். என்ன, நான் மட்டும் தூங்கல, என் பொண்டாட்டியும் உள்ளதான் தூங்குறா. என்ன, எங்க 2 பேருக்கு நடுவில் படுக்க வச்சுக்கிறோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்பி அனுப்பலாம். அது அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இல்ல அவ ஒரு பொண்ணுல, அதனால யோசிச்சேன். வேற வேற ஒண்ணும் இல்ல. ஏமா அவங்க கூட தூங்கிக்கிறியா நீ? தூங்கிக்கிறேன் ஆண்டி, தூங்கிக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த அப்பா என்ன நல்லா பாத்துப்பாங்க ஆண்டி. நான் போய் தூங்கிட்டேன் ஆண்டி. குட் நைட், பை. மவளே, என்ன ஆட்டம் ஆடுற நீ? வாடி வா, உனக்கு நாளைக்கு இருக்கு. சரிங்க அபி, நீங்க போய் தூங்குங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் தூங்க வச்சுக்கிறேன். ஓகே, குட் நைட். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்? இல்ல எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். சஹானா, அப்புறம் இந்த ஆண்டி கிட்ட உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லிட்டு வந்து, வழக்கமா ஏதாவது சொல்லுவல்ல? வழக்கமாவா? நான் என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு தான் இவங்க எனக்கு தெரியும். இவங்க நான் பார்த்தது கூட கிடையாது. இவங்க எனக்கு யாருமே தெரியாது. ஆமா, இன்னைக்கு தானே பாத்துருக்க. சரி, இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பேசுறாங்கல்ல, அதனால அவங்க கிட்ட ஏதாவது பர்சனல் ஏதாவது பேசணும்னா பேசிட்டு வேணா. அப்பா உனக்கு உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக. அதுவும் சரிதான். சரி இருங்க, நான் ஏதாவது பேசிட்டு வரேன். ஆனா தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல அப்பா தனியா விட்டுட்டு போக மாட்டேன், நீ பேசிட்டு வா. சரி. வரட்டுங்களா அபி? என்னடி ஒரே ஆட்டமா ஆடிட்டு இருக்க? நீ தானே பர்மிஷன் கொடுத்த. இங்க பாரு அபி, உன் கூட தானே எல்லா நாளும் தூங்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் உதயா அப்பா கூட தூங்குறேனே. இங்க பாரு, நான் பர்மிஷன் கொடுத்தேன்னு ஒவ்வொரு ஆட்டம் போட்டேன், அவ்வளவுதான். அங்க தூங்குனா அங்க தூங்குறதோட இருக்கணும். வெளியே வந்து வேற யாரு கூட பேசக்கூடாது, ஓகேவா? நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. இப்படி மிரட்டிட்டு இருந்து வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருவோம் பாத்துக்கோ. முளைச்சு 3 நாள் கூட விடல, அதுக்குள்ள நீ இப்படி மிரட்டல, நீ வச்சுக்கிறேன்டி போ. மாமாமா, எனக்குன்னு அப்பான்னு யாருமே இல்லைல்லம்மா. அவர் யாருன்னு கேட்டால் நீ சொல்லவும் மாட்டேங்கிற. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட நான் தூங்குறேனே, எனக்கு அப்பா மாதிரி அவரை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு நாள் அவங்க கூட தூங்கிட்டு போகிறேனே. எப்படி நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் கவனமாக இரு என்ன. தேங்க்ஸ் அபிக்குட்டி. போ. எங்கே கிளம்பிட்ட? தூங்க போறேன். ஏன், இங்கே இடம் இருக்குல்ல, தூங்க வேண்டியதானே? ஏமா தாயே, வேண்டாம், நான் போய் வெளியவே படுத்துக்கிறேன். அப்புறம் நடு ஜாமத்துல எழுப்பி விட்டு போய் வெளியே படுறான்னு சொல்லி எனக்கு இவ்வளவுமே என் கூட சண்டை போடுவேன்.
ஸோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். இவன் வெளியே போய் படுத்தா சகானா ஆப்போசிட் ரூமில் தான் இருக்கா. கண்டிப்பாக இவன் கூட ஏதாவது அவள் பேசுவா. இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கவே கூடாது. அபி, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துட்டா இவ்வளோ நாளா நீ சகானாவை தனியாக இருந்து வளர்த்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். என்ன யோசிக்கிற? தள்ளு. இல்லை இல்லை, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். நீ இங்கே படுத்துக்கோ. இந்த சைடு இடம் இருக்குல்ல, இங்கே படுத்துக்கோ. இங்க பாரு, சொன்னா கேளு. நீ சண்டை போடுற அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வந்து இப்போ எதுவும் சொல்லலை. நான் போய் வெளியவே படுத்துக்கிறேன், நீ உள்ள தூங்கு. ஏன் நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? இங்கே தூங்குங்கிறேன்ல, அப்புறம் என்ன? என்ன மிரட்டுற? ஆ, அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளு. இவ்வளோ நாளா நான் ஒன்றும் உன் கூடல இல்லை. ஏதாவது தப்பாயிடும், வேண்டாம், நான் வெளியே போகிறேன். நில்லு. என்ன? இல்லை, நீங்க தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா போய் வெளியே படுத்துக்கிறேன். இங்க பாரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டால் கூட நீ பெட்டை விட்டு கீழே இறங்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒன்றை நான் வெளியே தூங்க விரும்பலை. என்ன, ஓகேவா? நீ இங்கே தூங்கு, நான் அங்கே தூங்கிக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், என் அண்ணனோட ட்ரீட்மெண்ட்காக தான் நீ இங்கே இருக்க. வேறு எந்த எண்ணத்துலையும் உன்னை நான் யூஸ் பண்ணிக்க விரும்பலை, ஓகேவா? ஸோ நீங்கள் தூங்கு, நான் அங்கே போகிறேன். விடபி. இல்லை, அது வேணாம், செட் ஆகாது, நான் வெளியே போகிறேன். சத்யன் சே, வெளியே போயிட்டானே. அபி, நீ ஏன் பயப்படுற? நம்ம குட்டிக்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கோம், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தான் அம்மான்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. உளர மாட்டா. நீ தைரியமாக இருக்கலாம். சரி, நம்மளும் படுப்போம். எப்பாடி அப்பா, நல்ல வேலை அந்த ஆண்டி கிட்ட இருந்து தப்பிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன் அந்த ஆண்டி பற்றி இவ்வளோ பயப்படுற நீ? அதுவா, ஒன்றும் சும்மாதான் அவங்கள பார்க்கும்போதே எனக்குள்ள ஒரு பயம், அதான் வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, சத்தியன் பாஸ்க்கு தெரியாதுல்ல நான் இங்கே இருக்கிறது? தெரியாது. அப்ப சரி, செம்மையா சர்ப்ரைஸ் பண்றோம். இங்க பாருங்க, நைட்டு கரெக்டா 12 மணிக்கு எழுப்பி விட்டுறணும். என்ன, அலாரம் வச்சு படுங்க, அப்பதான் சத்யன் பாஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும். அதெல்லாம் அப்போதே வச்சாச்சு, எழுப்பி விடுறேன். எனக்கு ஒரு ஆசை சொல்லட்டுமா? சொல்லு. இப்போ உங்க கூடயும் பாரதி அம்மா கூடயும் நான் எப்படி தூங்குறேன், இதே மாதிரி என்னோட அம்மா கூடயும் என்னோட அப்பா கூடயும் நான் தூங்குவேன்லப்பா. அந்த நாள் சீக்கிரமா வரும்ல? சகானா, சீக்கிரமாகவே நடக்கும் என்ன? அதை நினச்சி நீ ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? இன்னைக்கு நைட்டு நீ சத்யன் டாக்டரை சர்ப்ரைஸ் பண்ணி அவருக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாட மட்டும்தான் நீ இங்கே இருக்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ எதை நினச்சி வருத்தப்படக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. சீக்கிரமாகவே நடக்கும். நடக்கும் தெரியுமா? ஆனால் இப்படி நடக்கணும்ல, அதான் கண்டிப்பாக நடக்கும். எதை நினச்சி யோசிக்காம பேசாமல் கண்ணை முடித்தோங்க. 12 o'clock எந்திரிக்கணும்ல? உன் பாரதி அம்மா சொன்ன மாதிரி தான். அப்பா அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்பா சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அப்ப ஜாலி ஜாலி. நானும் டெய்லியும் இதே மாதிரி அப்பா அம்மா கூட தூங்குவேன்ல. நான் எப்பயுமே எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். எங்க வீட்ல ஒரு டெடி வச்சிருக்கேன் நானு. அந்த டெடிக்கு நான் பட்டுன்னு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? வர்றா பட்டுவா? ஆமா. அந்த டெடியை தான் எங்க அப்பாவா நினைச்சுக்குவேன். அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன் தெரியுமா? அப்படியா? சரி சரி, இனி அந்த டெடிக்கு வேலை இருக்காது. சீக்கிரமாவே அப்பா வந்துருவாரு அந்த இடத்துக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா வந்துருவாருன்னு சொல்லும்போது. சரி சரி, இப்போ நான் தூங்குறேன். இப்போ நான் தூங்குனா அப்புறம் 12 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்லிட்டேன், கரெக்டா 12 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே நீ எழுப்பி விட்டுறணும். எங்கால லேட் பண்ணீங்க உங்க மூஞ்சில குத்திடுவேன். கண்டிப்பா எழுப்பி விடுறேன். என்ன, உன்னை இருக்க சொன்னதே நான் தானே, நான் ஏதாவது பண்ணுவேனா? தூங்கு. சரிங்க அப்பா, நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஒரு ஞாபகப்படுத்தணும்ல, அதனால தான். சரி சரி, தூங்கு. என்ன தூக்கமே வர மாட்டேங்குது. கடவுளே, அலாரம் வச்சுட்டோம். அபி இந்த நாள் ஞாபகம் வச்சிருப்பாளா? அது எப்படி மறக்க முடியும்? மறக்க முடியாது. உனக்கு பர்த்டேன்னு 1 week முன்னாடியிலேருந்தே எனக்கு ஞாபகம் இருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயம் நான் பண்ணுவேன். அதில் நீ எதில் இம்ப்ரெஸ் ஆகணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு நான் நிறையா கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு உன் பர்த்டேன்னு எனக்கு தெரியும். அதை ஞாபகம் வச்சிருக்கவும் செய்கிறேன் நான். கண்டிப்பாக உனக்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். அபி, நீ விஷ் பண்ணக்கூடாது அபி. நீ எழுந்து வெளியவும் போகக்கூடாது. கண்ணை மூடி தூங்க. அவன் உனக்கு வேணான் தான் நீ லைஃப்பில் முடிவு எடுத்துட்டேன்.
முடிவெடுத்து தான் நீ சகானாவை தனியாக கூட்டிகிட்டு போய் தனியாக வளர்த்துருக்க. ஒரு சிங்கிள் பேரண்ட் என்னென்னலாம் கஷ்டப்படக்கூடாதோ அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி உன் பொண்ணு நீ வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்க. இன்றைக்கி வந்து அவன் உன் பொண்ணை கேட்டால் மட்டும் நீ கொடுக்கணுமா என்ன? அதெல்லாம் நீ கொடுக்க மாட்டா, அவள் போகவும் மாட்டா. இங்கே பாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ பேசாமல் கண்ணை மூடி தூங்க. இனிமேல் சத்தியன்னு ஒருத்தன் உன் லைஃப்பில் இல்லை. நீ மறக்க மாட்டே அபி, எனக்கு தெரியும். 1 வீக் முன்னாடியே எனக்கு என்னென்னமோ சர்ப்ரைஸ் பண்ணுவ நீ. இது வரைக்கும் இந்த நாளை ரொம்ப சுலபமாக ஒரு சாதாரணமான நாளை கடந்து போனதுண்டு. ஆனால் இன்னைக்கு என்னால் அப்படி முடியல. ஏன்னா நீ என் பக்கத்தில் இருக்க. பர்த்டே அன்னைக்கு கூட உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் உன்னை விட்டு விலகி வந்து படுத்திருக்கேன். நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. பண்ணவே மாட்டேன்னு எனக்கு தெரியல அபி. எனக்கு தூக்கமே வரல. என்ன பண்ணுறதுனே புரியல. நீ எப்படியும் பண்ண மாட்டேன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் என் மேலே இவ்வளோ பெரிய கோவம் உனக்கு. சண்டை போட்டா ஒரு 5 மினிட்ஸ் கூட என் கூட பேசாமல் உன்னால் இருக்க முடியாது. எதாவது என்னை திட்டிக்கிட்டே இருந்தாலும் என் கூட பேசுவேன். ஆனால் 15 வருஷமா என்னை இப்படி விலைக்கு வச்சு ஒதுக்கி பார்த்துருக்க அப்படின்னா நான் பண்ண விஷயம் ரொம்ப பெருசானதாக இருக்கணும். சரிப்பா, அதெல்லாம் விடு. நல்லா வச்சிருக்கேன். 12 o'clock நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ அதை ஞாபகம் வச்சிருந்தனா கண்டிப்பா பண்ணுவ அபி. நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏய், தூங்கல நீ? தூக்கம் வரல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. சொல்லு. இல்லை, சத்தியன் டாக்டர் உனக்கு பிடிக்காதவர், உன்னோட எதிரி, 2 பேரும் அப்படி தானே இருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி நீ சத்தியன் டாக்டர் பர்த்டே வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க? உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, இது பெரிய விஷயமாக்கும். நான் ஒரு கிரிமினல், அது உனக்கு தெரியும்ல? அது எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய விஷயத்துக்கு வரியா? இல்ல, அடிக்கடி நான் கிரிமினல்ங்கிறது உங்ககிட்ட ப்ரூவ் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா, சொல்லு. அதான் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணேன். எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் தான் வாங்க போறேன். இப்போ அவனே எழுதி வேற கொடுக்கணும்னு வேற சொல்லிட்டான். இது வேற விஷயம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் கொடுக்கணும்னு நான் தான் வாங்கணும். ஸோ அப்படி வாங்குற பட்சத்தில் சில விஷயங்களை அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். சில டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணும்போது அவன் டேட் ஆஃப் பர்த் பார்த்தேன். சரி, இன்னைக்கு பர்த்டே தானே, செலிப்ரேட் பண்ணிட்டு போகட்டுமே அப்படின்னு தான், வேற ஒன்றும் இல்லை. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அவரை வில்லங்கிற, அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு பண்ணுற? சரி, இந்த பொண்ணை எதுக்காக நீ சத்தியன் டாக்டர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்க வச்ச? இந்த பொண்ணு யாரோ தானே? யாரோ தான், இல்லைன்னு சொல்லலை. உனக்கு சத்தியனோட பேக்ரவுண்ட் தெரியும்ல. அவனுக்கு இதே மாதிரி கல்யாணம் ஆகியிருக்கு. இப்போ அவனும் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவன் எத்தனையோ நாள் நினச்சிருந்துருப்பான். ஏன் அதை விடணும்? சரி, இந்த பொண்ணு நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, அதனால இருக்கட்டுமேனு. உதயா, இதை நீ தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல உதயா. ஆனால் சத்தியன் டாக்டருக்கு நீ அண்ணன், கூட பிறந்த அண்ணன். நேற்று வரைக்கும் நீ யாருன்னு தெரியாமல் அவர் உன்னை அடிச்சு போட்டிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் சொத்தை நினைக்கிற ஹாஸ்பிட்டலவே உனக்காக விட்டு கொடுக்கணும்னு அவர் துணிஞ்சிட்டாரு. அவர் யாருன்னே உனக்கு தெரியாதப்பவே நீ இந்த அளவுக்கு பண்ணுற. அவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உதயா. அபி டாக்டர் சொன்ன மாதிரி உனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான். அந்த நல்லவன் என்கிட்ட மட்டும்தான் வெளியே வரான், வேற யார்கிட்டையும் வர மாட்டான். சீக்கிரமாகவே உனக்கு உண்மை தெரிஞ்சு நீயும் சத்தியன் டாக்டர் கூட சந்தோஷமா சகஜமாக இருக்கணும். நான் அதை பார்க்கணும் உதயா. என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, கிரிமினல்னு தெரியும், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நல்லவன் வெளியே வராங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன். ஆமாடி, நான் பக்கா கிரிமினல் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் இப்படிதான் நடுவில் மூளை வேலை செய்யும், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ அவன் பொண்ணு அவன் கூட இருக்க ஃபீல் அவனுக்கு வரும்ல, அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. என்ன எவ்வளோ நேரம் இருக்கு? 10 நிமிஷம் இருக்கு. சரி, ஓகே. அப்போ இப்போவே சகனா வெளியே போயிடு. வேண்டாம், இருக்கட்டும். ஏண்டா? காரணமாக தான், இருக்கட்டும். உதயா, அவ தூங்கும்போது என்ன சொல்லிட்டு போனா? நீ எப்படி சொல்ற? நான் சொன்னா கரெக்டாக இருக்கும். நீ அமைதியாக படுத்து தூங்கு. அவளை எப்போ எழுப்பணும்னு எனக்கு தெரியும். இவ சர்ப்ரைஸ் பண்றாளா இல்லையா, நீ நிறைய சர்ப்ரைஸ் பண்றடா. சரி, ஓகே, வெயிட் பண்றேன். ஐயோ, டைம் வேற 11:55 ஆயிடுச்சு. தூக்கமும் வரமாட்டேங்குது. அபி விஷ் பண்ணுவாளா? ஐயோ, பயமா இருக்கே. இல்லை அபி, நீ நீ ஏன் டைமை பார்க்குற? நீ நீ விஷலாம் பண்ணக்கூடாது. நீ நீ டைமில் பார்க்காத. நீ நீ கண்ணை மூடி தூங்க அபி. இல்லை, நீ 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 விஷ் பண்ணக்கூடாது. ஆனால் தூக்கமே வரமாட்டேங்குதே. இல்லை அபி,
நீ கண்ணை மூடு, உனக்கு இது தேவையில்லாதது. நீ நீ ஏன் விஷ் பண்ணணும்? அதெல்லாம் நீ விஷ் பண்ண தேவையில்ல. அவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். இல்லை அபி, வேண்டாம். டைம் ஆகிட்டே இருக்கு. 11:58 ஆயிடுச்சு. விஷ் பண்ணுவாளா? அபி விஷ் பண்ணுவி அபி? அபி வருவி அபி? என்கிட்ட வருவியாடி? டைம் 11:58 ஆயிடுச்சு. இல்லை, நான் நான் விஷ் பண்ண மாட்டேன். நான் தூங்குறேன். அபி நீ தூங்கு அபி. இல்லை இல்லை அபி, வேண்டாம். நீ கண்ணை மூடி, கண்ணை மூடி தூங்கு. வருவாளா? அபி 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 என்ன மன்னிச்சிருடி. அபி என்ன மன்னிச்சிரு அபி. அபி இத்தனை வருஷத்துல இந்த நாள எனக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கூட லைஃப்ல நடக்கல. நீ 15 வருஷமா என்னை விட்டு பிரிச்சுட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல அபி. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு இது போதும் அபி, இது போதும் அபி. சத்யன், அபி நீ மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அபி. வருஷம் வருஷம் உன்னை தவிர வேற யாருமே எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணது இல்லை. இந்த 15 வருஷமா இந்த நாளை நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. என்னை மன்னிச்சிரு அபி, என்னை மன்னிச்சிரு. நீ ஏன் என்னை விட்டு போனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நிமிஷம் இந்த நொடி எனக்கு இது போதும் அபி, இது போதும். அழாத அழாத சத்யன். அபி காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் ஏறு சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என்னுயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. சீன் முடிஞ்சா? சி இவெல்லாம் ஒரு அண்ணனா? இவன் மட்டும் இன்னைக்கு டியூப்லைட் அமுத்துறதுக்காக நம்ம வெளியெல்லாம் போனோம். நமக்கு அமுத்துறதுக்கு ஏதாவது வழி பார்க்கறான்னு நான்
சத்யன் சார் உங்களாலலாம் வாழ்நாள்ல டியூப்லைட்டை ஆஃப் பண்ணவே முடியாது. பீஸ் கட்டே பிடிங்காச்சு. ஸோ அந்த கடவுள உங்களுக்கு வேண்டாம், ஓகேவா? அதுக்கான வாய்ப்புகள் எப்போதுமே இருக்காது என்ன? ஸோ சீன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்ன அபி டாக்டர், முடிஞ்சுதா? ஆ என்ன சீனு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, அதுக்கு தான் டைம் கொடுத்தோம். ஓகே ஓகே. சரி, அப்புறம் சத்யன் டாக்டர், லைஃப்ல ஏன் பிறந்தோன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா எதுக்காக பிறந்தோன்னு அதை தக்க வச்சுக்க தெரியல. லவ்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஸோ மேரேஜ்னு ஒன்று ஆகியிருக்கு அந்த லவ்வுக்கு அப்புறம். அது என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டுட்டேன். ஸோ இத்தனைக்கு அப்புறமும் கடைசியாக கடவுள் உன் கையில ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. ஸோ அதை தேடி நீ ஓடு. இந்த இயர் ஓட ஆரம்பிச்சனா அடுத்த இயர் சக்ஸஸ் உன் கையில் இருக்கும். ஸோ எனிவே எதிரியா இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஓகே, நீ எனக்கு ஹாஸ்பிட்டலில் வேற எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்ட. சரி, இந்த பர்த்டே அன்னைக்காவது உனக்கு ஒரு gift கொடுக்கணும்ல. ஸோ உனக்கு ஒரு gift கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன gift? பாரதி, என்ன குட்டியை கூட்டிட்டு வந்திருக்காங்க? அப்போ இவருக்கு விஷயம் தெரியுமா? அப்போ ஹாப்பி பர்த்டே சத்யன் டாக்டர். லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும்னு ஆண்டவனை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்கள் நிறைய இடத்துல உதவி பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லது நடக்கும். எனிவே ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ பாரதி. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு நான் தூங்குனேன்? சொல்லுங்க பாப்போம். 12 o'clock எலி போட சொன்னீங்க, அதான். இப்போ டைம் என்ன தெரியுமா? 12:10. இதுதான் நீங்க 12:30 க்கு எழுப்புறதா? உங்க நான் அப்பான்னு கூப்பிட்டேன். அதுக்காக அவரோட பர்த்டேவை நான் தான செலிப்ரேட் பண்றேன்னு சொன்னா இப்படி பண்ணிட்டீங்க உங்க கூட டூ. டேய் கோவப்படாத. கரெக்டான டைமுக்கு தான் உன்னை எழுப்பி விட்டுருக்கேன். ஏன்னா சத்யன் டாக்டரோட ஃபர்ஸ்ட் விஷயம் அவரோட ஒய்ஃப் பண்ணணும்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஸோ அவங்க ஒய்ஃபு விஷ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் கால் பண்ணி விஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக எழுப்பி விட்டேன். வேற ஒன்றும் இல்லை. என்ன அபி டாக்டர்? எதுக்கு என்ன கேக்குறீங்க? அவரோட ஒய்ஃபை விஷ் பண்ணிருப்பாங்க. நீங்க எதுக்கு இப்ப தேவலாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிடா குட்டிமா, அதனால தான் அப்பா கொஞ்சம் லேட்டாக எழுப்பி விட்டேன். கோவப்படாத, இன்ஷல்லும் இல்லை. நான் தான் முதல்ல விஷ் பண்ணிருப்பேன். சரி ஓகே, நீங்க யாரையும் என் கூட பேச வேணாம். நான் அவரை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போ. பஸ் வாங்க போலாம். எங்க நான் வரல. அதெல்லாம் பேசக்கூடாது. நான் தான் உங்களுக்கு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன். நீங்க வாங்க நம்ம போலாம். போடா, உனக்கு நான் கொடுத்த கிஃப்ட் அது. போய் என்ஜாய் பண்ணு. என்னமோ பண்றீங்க, ஒன்றும் புரியல. ஆண்டி, எங்க பாஸ்க்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பெரிய விஷயம் பண்ணிருப்பாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. உதயா, சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு இப்ப எங்க கூட்டிட்டு போறா? அபி டாக்டர், நான் சஹானாவோட அம்மா இருக்காங்கல்ல, சஹானாவோட அம்மா, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். சோ எங்க வேணும்னாலும் கூட்டிட்டு போவாங்க. அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஓகேவா? எதுவும் பயப்படாதீங்க. சம்பந்தப்பட்ட ஆள் கூட தைரியமாவே அனுப்பி வைக்கலாம். இங்க பாருங்க உதயா, சின்ன பொண்ணு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு இங்க நைட் இருக்கிறதவே நான் அலோவ் பண்ணல. நீங்க எப்படி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க இருக்கட்டும். டாக்டர் அபி, இந்த பொண்ணு அவள் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும். என்ன, நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன். நான் வேணா மறுபடியும் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்றேன். நீங்க வேணா பேசுறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி போகட்டும். அவங்க கிடக்குறாங்க, நீங்க வாங்க பாஸ் நம்ம போலாம். அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தேன், புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை எரிந்தே மீட்டா என்னை. விண்ணோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோறும் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். வாங்க பாஸ் போலாம். என்ன அபி, அப்படியே உறைஞ்சு நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க உதயா சார், இதெல்லாம் தேவையில்லாதது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன பொண்ணை நீங்கள் ஒரு வீட்டில் தங்க வைக்கிறதே ரொம்ப தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த பொண்ணு அவரை கூட்டிகிட்டு எங்கே போகுது? ஏன், என்ன பிரச்சனை? இப்போ போறதுனால என்ன ப்ராப்ளம்? அவரும் பர்த்டே பாய், பர்த்டே கொண்டாட கூட போகலாம். அபி டாக்டர், உங்களுக்கு நல்லாவே தெரியும், சத்யன் டாக்டருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சான். அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சான். ஸோ அந்த ஏக்கம் அவருக்கு இருக்கும்ல, அதனால சஹானா மாதிரி ஒரு பொண்ணை அவருக்கு கிஃப்டா கொடுத்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வைக்கிறேன். நல்லா இருக்குல்ல ரெண்டு பேரும்?
இப்படி ஒண்ணா போறதை பார்க்கும்போது. நான் வரேன். அபி டாக்டர். உதயா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒன்றும் பண்ணல, வா நம்ம தூங்க போலாம். உதயா, வாடி போலாம். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. போச்சு, எல்லாமே போச்சு. நான் என் குழந்தை யாருக்கிட்டே தரமாட்டேன். அவளை கஷ்டப்பட்டு பெற்று இவ்வளோ வருஷமா நான் தனியால இருந்து வளர்த்துருக்கேன். நான் யாருக்கும் தர மாட்டேன். என்னால் அவ கூட போறதை தாங்கிக்க முடியல. குட்டி வேணாம் குட்டி, அம்மா விட்டு போயிடாத. நீ மட்டும் அம்மா விட்டு போயிட்டு நான் அம்மா உயிரோடயே இருக்க மாட்டேன் குட்டி. இல்ல, நான் என் பொண்ணை யாருக்கும் தர மாட்டேன். ஏய் சகானா, என்ன பண்ற? இருங்க பாஸ், கண்ணை பொத்திருக்கேன், அமைதியா இருங்க. கண்ணு வலிக்குது. எவ்வளவு தூரம் பொத்தி கூட்டிட்டு வர? எங்க, எந்த இடம் இது? அமைதியா இருங்க, இப்ப கண்ணை ஓபன் பண்றேன். இப்ப பாருங்க. என்ன இடம் இது? எல்லாம் நல்ல இடம் தான். ஏன் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல இல்ல, இந்த மாதிரி இடத்துல அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? இங்க எது கூட்டிட்டு வந்த? எல்லா காரணமா தான். அதோ உங்க தெரியுது பாத்தீங்களா போட்டு, அங்க பாருங்க. ஆமா. இப்ப நம்ம அங்க போக போறோம். அங்க வா. அங்க எதுக்கு? எல்லாம் காரணமா தான். வாங்க போலாம். சரிங்க மேடம், வாங்க போலாம். இப்போதைக்கு இவங்க கூட்டிட்டு வந்தா இது ஏய், எங்க இருந்து எங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க நீ? என்ன இடம் இது? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏன் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோமா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஏன் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி ஒரு இடத்த யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த இடத்துக்கு நிறைய கதை இருக்கு. அப்படியா? இந்த இடத்துக்கு நானும் என் ஒய்ஃபும் அடிக்கடி தனியா வருவோம். அப்படியா? அம்மா, உங்க வைஃப் உங்களுக்கு விஷ் பண்ணாங்களா? என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க என் ஒய்ஃப். என் மேல இருக்கிற கோவம் அவங்களுக்கு விஷ் பண்ண விடல. சரி, அதை விட இருக்கட்டும். சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன, இந்த பர்த்டேவை உங்களுக்கு மறக்காத மாதிரி சகன மாத்தி காட்டுறேன். என்ன? அப்படியா? சரி, ஓகே. என்ன பண்ண போறீங்க மேடம்? இங்க இருந்து கை வீசிட்டு வந்தீங்க, என்ன பண்ண போறீங்க? சர்ப்ரைஸ்! ஹேப்பி பர்த்டே! வர்றா கேக்கு. ஏய், நீ என் கூட வரும்போது சும்மா தானே வந்த. எப்படி இதெல்லாம், இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம்? அதெல்லாம் அப்படிதான். குட்டி எல்லா வேலையும் பாப்ப தெரியுமா? என்ன மாதிரிதான் அப்படியே. என்ன, எங்க இருந்துச்சு இதெல்லாம்? எப்ப இதெல்லாம் பண்ண நீ? இதெல்லாம் நம்ம இங்க வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆள் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருந்தேன். அதனால நீங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன, நீங்க உங்க வைஃப் கூட சண்டை போட்டு பிரிஞ்சிட்டு தான் சொன்னீங்கல்ல. சோ உங்க வைஃப் உங்க கூட இல்லாததுனால இங்க கண்டிப்பா பர்த்டே கொண்டாடி இருக்க மாட்டீங்கல்ல. அதனால இந்த வாட்டி ஏன் கூட கொண்டாடுங்க. என்ன, இந்த பர்த்டே உங்களுக்கு மறக்க முடியாதனால நான் மாத்தி காட்டுறேன். உண்மைதான் சகானா, என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து பர்த்டே நான் கொண்டாடினது கிடையாது. இப்பதான் கொண்டாடணுங்கிற ஆசையும் இருந்ததும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ பண்ற சர்ப்ரைஸ்ல பார்க்கும்போது கொண்டாடணும்னு தோணுதான் செய்யுது. சரி பாஸ், கேக் வெட்டுங்க. எனக்கு வேற கேக் வாங்க வாங்க வாய்க்கு அப்படியே கூட்டிட்டே இருக்க. அப்பவே எனக்கு தெரியுமா எச்சி ஊறுதுனால வாங்குன்னு கம்பளி வச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். வெட்டுங்க. அழுங்காம குடுங்காம வெட்டணும். என்ன? சரிமா. நான் பெற்ற செல்வமே சொந்தம் என்று உன்னை விட்டால் யாருமில்லை. நாள்தோறும் அம்மாடி கண்ணீர் சிந்த கண்ணில் இன்னும் ஈரமில்லை. காயங்கள் காலம் முழுக்க ஆறாதோ, நான் செய்த பாவ கணக்கும் தீராதோ. மகிழம் பூவே எந்தன் மணிமுத்தே, குழலை போலே தினம் மழலை பேசும் இளம் பூங்கொத்தே பூங்கொத்தே. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் காயையிலே. உதயா, ஏன் சகானாவ 10 மினிட்ஸ் கழிச்சு எழுப்பி விட்டேன்? பாரதி, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சத்யநவி 2 பேருமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு.
ஸோ 15 வருஷமா அபியை விட்டு சத்தியன் பிரிஞ்சிருக்கான். அவன் கண்டிப்பாக இந்த 15 வருஷமா இந்த பிறந்த நாளும் கொண்டாடி இருக்கவே மாட்டான். எப்படியும் ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் பொண்டாட்டி தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்திருப்பான். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி சீன் தான் நடந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பொண்ணு லேட்டாக அனுப்பி விட்டேன். என்ன அவ்வளோ நல்லவனாடா? நான் கிரிமினல் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் எந்த இடத்துல என்ன நல்லவன் ஒத்துக்கவே மாட்டேனே. நான் பக்கா கடைஞ்செடுத்த கிரிமினல். ஆனா அவனை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்கு, அதனாலதான். கிரிமினல் தான், ஆனா நல்ல கிரிமினல். இல்ல நீ என்ன கெட்டவனாவே வச்சுக்கோ, அப்படின்னா கரெக்டா இருக்கும். நீ எப்போது கெட்டவன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. தெரியலடி, ஆளை பாரு. சரி தூங்க. நீ கண்ணு மூடு. நீ கண்ண மூடு. அதெல்லாம் முடியாது, நீ ஃபர்ஸ்ட் கண்ணு மூடு, அதுக்கப்புறம் நான் கண்ணு மூடுறேன். இது என்னடி வம்பா இருக்கு? கண்ண மூடுங்க. நான் மூட மாட்டேன். அப்ப நானும் மூட மாட்டேன். போ, ஆள பாரு. உதயா, ஒன்று சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்குள்ள சத்யன் டாக்டரும் அபி டாக்டரும் ஒன்று சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்ல? அது அவங்க வாழ்க்கை, அதை அவங்க பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். அக்கட்டு அக்கட்டு. நிறைய கேக் விட்டுங்க. நான் கேக் நல்லா சாப்பிடுவேன் பாஸ். அக்கட்டு. இப்போ நானு ஃபேஸ்லாம் அப்படி விட்டுறது க்ளீன் பண்ண முடியாது. சேட்டை பிடிச்ச பிள்ளை. நல்லா இருக்குல்ல பாஸ் கேக்கு? நல்லாதான் இருக்கு. ஒண்ணு மாதிரி கியூட்டா. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. என்ன பண்றா? தேங்க் யூ so much சரவணா. எதுக்கு பாஸ்? மனசளவில் ரொம்ப நொந்து உடஞ்சு போயிருந்தேன். என் லைஃப்க்கு திரும்ப மருந்து கிடைக்கிற மாதிரி, என் உடஞ்சு போன அந்த இதயத்தை சரி பண்ற மாதிரி காட் ஒரு கிஃப்டை கொடுத்தாரு. அது நீதான். எக்ஸ்ட்ரா டயலாக்ல விட கூடாது என்ன? சீரியஸா தான். வாங்க பாஸ், அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்போ நான் உங்களுக்கு gift கொடுக்கணும்ல, கொடுக்கட்டா? அது வேறயா? என்னப்பா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுக்குற? பர்த்டே பாய் பாஸ், நீங்க அப்ப உங்களுக்கு gift கொடுக்கணும்ல, வாங்க நான் கொடுக்கிறேன். gift. என்னது இது? நான் தான் gift கொடுக்கிறேன். அப்போ இது என்னதுன்னு என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? ஓபன் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். கொடுங்கம்மா, அப்புறம் இதுக்கும் சண்டைக்கு வந்தாலும் வந்துருவீங்க. கொடுங்க. சண்டை போட மாட்டேன், ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. சரவணா, என்னது? இது ரொம்ப ஓல்டு gift தான். என்கிட்ட gift வாங்குறதுக்கு காசு இல்லை. இந்த gift எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வாங்கி வச்சிருந்தது. அந்த கவிதையை படிங்களேன். இல்லை பாஸ், படிக்க வேணாம், நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பாருங்க. அன்புள்ள என் முகம் தெரியாத தந்தைக்கு அனாதையாக விட்டு சென்ற மகள் எழுதுவது. உன் உயிர் அணுவை கொடுத்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த என்னை அறிமுகம் செய்த உன் உயிரை ஒரு கணம் பார்க்க மறுத்தாயே அப்பா. உனது கோபம் தாய் மீது என்றால் நான் என்ன தவறு செய்தேன்? என்னை நீ காயப்படுத்த ஒவ்வொரு நாளும் ஏக்கமாக ஏங்குகிறது எனது கடிகார முள்ளும் உனது நினைவுகளும். சுத்துகின்ற கடிகார முள்ளுக்கு தெரியும் நான் உன்னை காண ஏங்கும் வினாடிகள். போதும் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு. நான் இனியும் எத்தனை வருடங்கள் இந்த வலியை தாங்க வேண்டும்? தினம் தினம் ஒரு முறையாவது அழுது விடுவேன். நான் என்ன தவறு செய்தேன்? என்னை நீ ஏன் தீண்டவில்லை என்று. ஆனால் என்றாவது ஒரு நாள் வருவாய், மலர்வாய், என் கரம் தீண்டுவாய் என்ற ஏக்கத்தில் கடிகார முள் போன்று கடக்கிறேன். சரவணா, ஏன் அழுகுற? இல்லை பாஸ், நான் அழுகிறேன்னு எதுவும் நினைக்காதீங்க. என்ன, உங்களுக்கு நல்லாவே தெரியும் என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பாவை பார்க்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட கேட்கும் போதெல்லாம் அம்மா அப்பாவை பற்றி என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் உனக்கு தேவையில்லைன்னு தான் அம்மா சொல்லுவாங்க. அப்படி அப்பா என்ன தப்பு பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. எப்போதுமே என்னோட ஸ்கூல் பேக்கில் இல்லை நான் கொண்டு போகிற பேக்கில் இது ரெண்டுமே நான் வச்சுருப்பேன். இதோ வாட்ச் இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி ஒரு வாட்ச் என்கிட்ட இருக்கு, நான் கையில் கட்டியிருப்பேன். இது என் அப்பாக்காக நான் வாங்கி வச்சிருந்தது. எங்கள் அப்பாவை நான் எப்போ பார்ப்பேன், எந்த நிமிஷத்தில் பார்ப்பேன்னு நான் ஒரு நாளும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் அப்படி நினச்சிட்டு இருக்கும் போது என் கையில நான் ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த வாட்சை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாவை நான் பார்க்காத நாட்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருந்துச்சு. பட் எங்கள் அப்பாவை நான் பார்க்கும்போது இந்த கடிகார முள் எனக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் நேரம் என்னமோ அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் என் அப்பாவை நான் பார்க்காத போது எனக்கு இது ஸ்லோவாகவும், ஒருவேளை எங்கள் அப்பாவை நான் பார்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எனக்கு எனர்ஜியாகவும் போக போகுது. அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த கடிகாரத்தை பார்த்து அப்பா இங்கே பாருங்க, ஒரு செகண்டும் உங்களை நான் எப்போ பார்ப்பேன், எந்த சூழ்நிலையில் உங்களை நான் பார்க்க போகிறேன், நீங்கள் எப்போ என்கிட்ட வருவீங்க, என்னை பார்க்க வருவீங்கன்னு ஒரு நாளும் நான் நினச்சி அந்த கடிகாரம் முள்ளு ஓடுறத நான் எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன்.
அப்படின்னு சொல்லுவேன். அதை சொல்றதுக்காகவும் இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் உங்களை பிரியவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடிகாரத்தை நான் வச்சிருக்கேன். இப்பயே இந்த வாட்ச் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னா எங்க அப்பாவை பத்தி நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணும்போது எல்லாரும் அப்படியா அப்படியா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க. அப்படியா மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. ஆனா முதல் தடவை நான் உங்ககிட்ட சொல்லும் போது மற்றவங்கள மாதிரி நீங்க என்கிட்ட பேசல. உங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சு தரேன்னு என்கிட்ட நீங்க சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எங்க அப்பாவை நீங்களும் உதய அப்பாவும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சு தரணும். நான் இப்போ உங்களுக்கு பர்த்டே வந்ததுனால இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எனக்கு உதய அப்பாவை விட ஃபர்ஸ்ட் உங்களை தானே தெரியும். அதனால இந்த கிஃப்ட்டை எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. இதுக்கப்புறம் இந்த கடிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கும். இந்த கடிகாரத்தை நீங்க கையில கட்டிட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் சகானாவுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவ அப்பாவை அவகிட்ட கண்டுபிடிச்சு கொடுப்போன்னு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த கடிகாரம் ரொம்ப வேகமா ஓடுது, சகானா நமக்கு கொடுத்த டைம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சகானாவுக்கு அவ ஆசைப்பட்டதை அவ ஆசைப்பட்ட நேரத்துல கொண்டு வந்தவ கண்ணு முன்னாடி நிறுத்தணுங்கிறதையும் இந்த கடிகாரம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த முள்ளு ஓட ஓட இது ஒரு ரிமைண்டர் மாதிரி. இதை எங்க அப்பா கையில கட்டுறதை விட உங்க கையில கட்டுறது எனக்கு என்னமோ சரின்னு படுது. இதை நீங்க எப்பப்பெல்லாம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் என் ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். என் அப்பாவை கண்டுபிடிச்சு தரணுங்கிற யோசனையும் உங்களுக்குள்ள ஓடும். ஸோ அது வரைக்கும் இந்த வாட்ச் உங்ககிட்ட இருக்கட்டும், இந்த கவிதையும் உங்ககிட்ட இருக்கட்டும். என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லைல்ல, நான் சின்ன பாப்பா இல்ல, நான் பெரிய பாப்பாவாகி உங்களுக்கு நான் gift வாங்கி தரேன். அது வரைக்கும் இது உங்ககிட்டே இருக்கட்டும். நான் வேற gift யோசிச்சு வாங்கிட்டு நீங்க என் அப்பாவை என்கிட்ட கண்டுபிடிச்சு தந்ததுக்கு அப்புறம் நான் இந்த gift உங்க கையில இருந்து எடுத்து எங்க அப்பா கையில கட்டிடுவேன். அது வரைக்கும் இது உங்ககிட்டே இருக்கட்டும். இது உங்ககிட்ட இருக்கிறது தான் பத்திரமா கரெக்டா இருக்கும். அதனாலதான் இதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். கட்டி விடட்டுமா? உனதன்பை மனம் ஏங்கி உயிர் தினம் துடைக்குது, விழியோரம் மழை வந்து இலை தினம் நனைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன், ஒரு நாள் உணர்வா என தினம் பொறுக்கிறேன். அப்பா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே என்றால் வேறேனா? தாயும் நீயே, தந்தை நீயே, நீ மட்டுமே என்னோடு இரு, போதும் போதும். பாரு சகானா, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன இதனால எனக்கு நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா கொடுத்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யாருன்னே தெரியாத என்னவே இவ்வளோ சந்தோஷப்படுத்துற நீ. உன் அப்பாவை எவ்வளோ லோ பண்ணுவ, எவ்வளோ சந்தோஷப்படுத்துவ. சீக்கிரமாவே உன் அப்பா உன்கிட்ட வருவாரு. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு. கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன். அங்க பாரு, அங்க இருக்கு. கண்ணான கண்ணாக ஆராரோ நீ பாட வேண்டும், வேறு யாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும். தாய போல உன்னை பார்க்கிறேன். என்ன உதய சார்? என்ன தூங்கலையா நீங்க? தூக்கம் வரல, சும்மா வெளியே வந்தேன். ரொம்ப வேர்த்துச்சா அதான். உள்ள அத்தனை ஏசி இருக்கு, அதையும் தாண்டி வேர்க்குதோ? இல்லை தூக்கம் வரல, அதான் வெளியே வந்தேன். ஓ சரி சரி. இங்க இருந்து உட்காந்து அழுகிறதுக்கு பக்கத்துல போலாம்ல? என்னது? இல்ல, தூரமா உட்காந்து பார்த்தா அழுதுட்டு இருக்கீங்க, எதுக்கு இதுன்னு கேக்குறேன். ஸோ பக்கத்துல போய் உட்காரலாம்ல? பக்கத்துல போய் உட்காந்து நீங்களும் அதை என்ஜாய் பண்ணலாம்ல? தப்பு இல்லைல்ல? இங்கே பாருங்க, தேவையில்லாததெல்லாம் நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அபி, பருந்து எவ்வளோ இடத்துக்கு போனாலும் பசிச்சா கீழே வந்துதான் ஆகணும். அதே மாதிரி தான் இங்கே சிலரோட லைஃப்பும். எதை தான் நம்ம மறைச்சு வைக்கணும்னு நம்ம நினைச்சாலும் நம்மளையும் மீறி சில விஷயம் வெளியே வரதா செய்யும். அது எதுவாக இருந்தாலும் சரி. இங்கே பாருங்க, நான் எதை மறைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எதையும் மறைக்கல. என்ன, நானும் சத்தியமும் பிரிஞ்சிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. தெரியும் அபி, நான் இல்லைன்னு சொல்லலை, பிரிஞ்சிட்டீங்க தான். ஆனால் இனிமேதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்க போகுது. இங்கே பாருங்க உதயா சார், நீங்கள் தேவையில்லாமல் என் லைஃப்பை பற்றி பேச தேவையில்ல. என்ன, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இனி எப்போதுமே நாங்கள் ஒன்றும் சேர மாட்டோம். எங்கள் லைஃப்பில் இருக்கிற விஷயம் முடிஞ்சு போனது தான். அதை யாருனாலையும் திரும்ப முடிச்சு போட்டு வைக்க முடியாது. உங்களுக்கு எங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தேன், அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன, அவ்வளோதான். உங்களுக்கு தேவை ஹாஸ்பிட்டல், அதை சத்தியம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேற என்ன வேணும்? தேவையில்லாமல் என் லைஃப்பில் எதே தலையாடாதீங்க. என்ன, நான் வரேன். ஓகே அபி, போங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் வெளியே வரும். போயிட்டு வாங்க. நான் வரேன். வா,
பிரேம பார்க்கவே என்ன அழகா இருக்கு. நல்லா இருந்தா சரிதான். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அப்பா நான் என்னாலும்